பாய் வீட்டு பிரியாணி எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ, பாய் வீட்டு கல்யாணத்தில போடுற நெய்ச்சோறும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் இன்னைக்கு வெஜ் மட்டன் சுக்காவோட தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த காம்போ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருந்து. ஸோ கண்டிப்பா நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலாமா? ஒரு பிரியாணி பாத்திரம்ல 1/2 கேஜிக்கு 3 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். 150 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நீளமா கட் பண்ணி வச்சிருக்க 3 வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே கையளவு புதினா, 4 பச்சை மிளகாய், நல்லா பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி குழையாம இருக்கிறதுக்காக இப்படி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு 3 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு லைட்டா கொதி வரும்போது 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு சுத்தி நல்லா ட்ரை ஆன பிறகு கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து டம் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியா நெய்ச்சோறு சூப்பர் ரெடி ஆயிட்டு இருக்கும். இது கூட ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி இல்லைனா என்ன மாதிரி வெஜ் மட்டன் சுக்காவோட ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.